அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்குங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். விசாக நட்சத்திரம்னாலே நீங்கள் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தீங்கன்னா துலா ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். விசாக 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியும். இங்கே நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பாருங்க, ஏன்னா இங்கே நம்ம ராசி பலன் சொல்லலை. துலா ராசிக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். விருச்சிக ராசிக்கும் 2025 எப்படி இருக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் துலா லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்குமே தனித்தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். இங்கே நம்ம பார்க்குறது விசாக நட்சத்திரம் மட்டுமே. நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்திருக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படி பார்க்குற போது, இந்த வருஷத்தில் முக்கியமாக 4 கிரகங்களை இடம் மாறுறாங்க, அதாவது பயிற்சி ஆகுறாங்க. அப்படி பார்க்கிற போது திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறார். மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வர்றார். குரு பயிற்சியான ஒரு 4 நாட்கள்லேயே ராகு கேது பயிற்சி. ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கண்ணியிலிருந்து கேதுக்கும் போகிறாங்க, சிம்மத்துக்கும். ஆக சனி குரு ராகு கேது இந்த பயிற்சிகள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக இந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடம், அவங்க செல்லக்கூடிய நட்சத்திர சாரம், மற்ற கிரகங்கள் இது எல்லாமே கணக்கெடுத்து தான் பார்க்கணும். விசாகம்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க. முதல்ல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார நிலைகள் எப்படி இருக்கு, ஏதாவது வருமானம் சம்பாத்தியம் இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், அதுக்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அடுத்தபடியாக உங்களுடைய கல்வி, உங்களுடைய மன வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், இதை பற்றி எல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். விசாகம் அப்படின்னாலே உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வருமானம் இல்லையா இப்படிலாம் கேட்காதீங்க, அதுக்கப்புறமும் உங்களுக்கு உண்டு. ஏன் மே மாதத்து வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னா, அப்போ உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் பெரிய லெவலில் இருக்கும். அப்பையும் உங்களுக்கு செலவுகள் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் செலவினங்கள் உங்களுக்கு கூடும். அதெல்லாமே உங்களுக்கு இருக்கு. குறிப்பாக தேவையற்ற செலவினங்கள் அதிகமாகவே இருக்கும். அதனால வருமானம் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த அளவுக்கு செலவுகள் இருக்கு. ஆனாலும் கூட இந்த வருஷத்துல நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, ஜாப் எப்படி இருக்கு, கரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்கிற போது ஓரளவுக்கு பரவாயில்ல. அதிலே மார்ச் மாதத்திலிருந்தே உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. நாம் வேலையில் நல்லதொரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வேலை இருக்கு, இது வரைக்கும் நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், ரெகக்னைசேஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும். இது எல்லாமே மார்ச் 29க்கு அப்புறம். வேலையே இல்லை, நான் சும்மா இருக்கிறேன் அல்லது சும்மா இருக்கிறவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்குங்கிறவங்களுக்கும் மார்ச் 29 அப்புறம் ஏதாவது ஒரு வேலை இருக்குது. எனக்கு வயசாயிருச்சு வேலை இல்லைன்னு யாரும் கவலைப்படாதீங்க, ட்ரை பண்ணுங்க, உங்கள் வயதுக்கு தகுந்த வேலை மட்டும். நான் பார்க்கும் கம்பெனியை விட்டு வெளியில் வந்துட்டு எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நான் பார்க்குற ஜாப்லேருந்து நீ தூக்கிட்டாங்க, வெளியேற்றிட்டாங்க, கிடைக்குமானாலும் கிடைக்கும். எந்த அடிப்படையில் போனாலும் உங்களுக்கு மார்ச் 29க்கு அப்புறம் நல்ல ஜாப், நல்ல வேலை, வருமானம். இங்கே வேலைன்னா நீங்கள் எந்த ஜாப்ல வேணாலும், கவர்மெண்ட், ப்ரைவேட், ரெஃப்யூட்டட், கன்சர்ன், எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆக ஜாப் நல்லா இருக்கா, உழைப்பின் மூலமாக வருமானம், இது நல்லா இருக்கு. அடுத்து உங்களுடைய வேலையில் நான் பெரிய லெவலில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், ஏதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்குமான்னு முயற்சி பண்ணுறேன், வேறு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. எனக்கு ஏதாவது இன்சென்டிவ் கிடைக்குமா, போனஸ் கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் இது எல்லாமே மார்ச் 29க்கு அப்புறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. அதோட வேலையில் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்க அவ்வளவுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் இந்த வருஷம் உண்டு. அது மட்டுமல்ல, வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை மாற்றம் இருக்கு. நீங்கள் பார்க்கும் கம்பெனியை சேஞ்ச் பண்ணணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க. அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்களா,
அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னருக்கு கொடுத்தது போக தான் உங்கள் கைக்கு கிடைக்கும். இதுதான் இந்த வருஷம் யதார்த்தமான உண்மை. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். எப்போ பரவாயில்லாமல் இருக்குன்னா மே 14க்கு அப்புறம் உங்களுடைய தொழில் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்தால் நல்லா சேல்ஸ் இருக்குது, வருமானம் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லேயரில் இருக்கிறவங்களுக்குமே இதே பலன் தான். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வருமானங்கள், மகசூல், லாபம், வருமானம், சம்பாத்தியம். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது அத்தனையுமே இந்த வருஷம் நல்லா இருக்கும். எப்போலேருந்து மார்ச் 29க்கு அப்புறம். ஆக நீங்கள் இந்த தடவை எவ்வளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய சர்வீஸில், அதாவது உங்களுடைய சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், மறுபடியும் ஆன்லைன் பிஸ்னஸ், பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், இது அத்தனையுமே ஓரளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, விசாக நட்சத்திரத்தில் பிறந்த எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. எப்போ உண்டுன்னா மே 14க்கு அப்புறம் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு குழந்தை இருக்கான்னா கண்டிப்பாக குழந்தை உண்டு. மே 14க்கு அப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு, தெய்வ அனுகூலத்தான் உங்களுக்கு உண்டு. இந்த வருஷம் நம்முடைய பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் நல்லா இருக்கு. பட் எஜுகேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கு. நீங்க இந்த காலகட்டங்கள்ல எந்த அளவுக்கு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி வருவீங்க. பெருசா நாங்கள் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வருஷத்துல நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு விஷாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஆகையனால இந்த வருஷம் நீங்க பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. இந்த வருஷம் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் முக்கியம். நீங்க அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் எவ்வளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ லைஃப்ல அந்த அளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்குவதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல இருக்கு. அந்த முயற்சியை நீங்க எப்ப பண்ணா சக்சஸ்ஃபுல் ஆகும்னா மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்துல சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த காலகட்டங்கள்ல நீங்க எங்கெல்லாம் விநாயகர் இருக்கிற ஒரு வழிபாடு பண்ணுங்க. சனி பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.